முறுக்கு அவல் பொரி. மைசூர்ல இன்னொரு இம்பார்ட்டன்ட் லேண்ட்மார்க்ல நான் நின்றுட்டு இருக்கேங்க. பின்னாடி இருக்கிறதா ரங்காச்சார்லு மெமோரியல் ஹால். பார்க்கறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் இந்த மெமோரியல் ஹால். வாசல்லயே ஒரு ஸ்டாச்சு வேற பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. உள்ள ஒரு அழகான பார்க்லாம் வேற இருக்கு. இந்த காட்சிகள்லாம் நீங்க மைசூர் வந்தா மிஸ் பண்ணாதீங்க. ஓகேங்க, குட்டீஸ் கிச்சன்ல ஒரு சூப்பரான குக்கிங் ரெசிபி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு வாங்க. வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு குட்டீஸ் கிச்சன். இன்னைக்கு வேற ஒரு ரெசிபியோட வந்திருக்கேன். அது உங்களுக்கு சமைச்சு காட்ட போறேன். அதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? முக்கோண சப்பாத்தி. சப்பாத்தினதும் எல்லாருமே கோதுமை வச்சுதான் செய்வாங்க. இது வேற ஒரு அடிஷனல் டிஷ்ஷோட இருக்குங்க. இது சோயா மாவு. சோயா மாவும் கோதுமை மாவும் சேர்ந்து இதை சப்பாத்தியா பண்ணி உங்களுக்கு நான் காட்ட போறேன். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் முதல்ல பார்க்கலாம். கோதுமை மாவு, சோயா மாவு, எண்ணெய், உப்பு, அவ்வளவுதான் இன்கிரீடியன்ட்ஸ் தான். ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஃபர்ஸ்ட் கோதுமை மாவு இந்த பவுல்ல போட்டுக்கலாம். அடுத்தது சோயா மாவு. சோயா குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால இந்த மாதிரி சமைச்சு நம்ம கொடுத்தோம்னா, அது தனியா கொடுத்தோம்னா தான் அதுக்கு தெரியும், ஐயோ இது வேணாம் புதுசா இருக்கே ஐட்டம், இப்படி இருக்குமோ அப்படின்னு குழந்தைங்க பயப்படும். இந்த மாதிரி கலந்து கொடுத்தோம்னா அதுங்களுக்கு தெரியாது. ஸோ கோதுமை மாவும் சோயா மாவும் கலந்தாச்சு. இதுல கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம கலக்கிக்கிறோம். வீட்டுல சோயா இல்லைன்னா சோயா கடையில கிடைக்கும். எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லயும் விற்கிறாங்க இந்த சோயா மாவை. ஸோ சோயா மாவு இல்லைன்னா கூட சோயா வாங்கிட்டு அதை நம்ம கோதுமை மாவோட அரைச்சி வச்சுக்கலாம். ரெண்டுமே கலந்து வச்சுக்கிட்டு கூட நம்ம செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இதுல கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெயை விட நெய் ரொம்ப குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும், மணமாவும் இருக்கும். நெய் கூட போட்டு நம்ம பிசைஞ்சு கொடுக்கலாம். சப்பாத்தி திரட்டும் போது கூட நம்ம பேன்ல போடும்போது நெய் கொஞ்சம் போட்டு கூட நம்ம சமைச்சு சப்பாத்தி போட்டுக்கலாம். பாருங்க எல்லாம் ஒண்ணா வந்துருச்சு. இது நல்லா பிசைஞ்சு கொஞ்ச நேரம் நம்ம ஊற வைக்கணும். இது கொஞ்சம் வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் ஒரு 15-20 மினிட்ஸ் கழிச்சு நம்ம சப்பாத்தி போடலாம். இது கொஞ்சம் ஊறட்டும். இப்போ 15-20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. சப்பாத்தி திரட்டிடலாம். சின்னதா பூரி அளவுக்கு நம்ம திரட்டிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நடுவுல நம்ம எண்ணெய் ஊத்துறோம். நடுவுல எண்ணெய் ஊத்திட்டு கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இதை இந்த ஹாஃபா மடிச்சுக்கோங்க. இங்க கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய்க்கு பதிலா நம்ம நெய் கூட சேர்த்துக்கலாம்னு சொல்லியிருக்கேன். இது இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். பெரியவங்களுக்குன்னா எண்ணெய் ஊத்திக்கலாம், குழந்தைங்களுக்கு நெய் ஊத்தி சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்டியா ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப இதை மறுபடியும் நம்ம திரட்ட போறோம். இப்ப இது முக்கோணமா டிசைனா வரும். பாக்குறதுக்கு அழகா இருக்கும். குழந்தைங்க ஆஹா டிசைனா அழகா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு விருப்பப்படுவாங்க. இதுல சோயா கலந்துருக்கிறதுனால ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இதை இப்போ தவால ஃப்ரை பண்ணணும். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடாயிடுச்சு. சப்பாத்தியை போட்டுருவோம். இந்த சப்பாத்தி போட்டுட்டு மேல ஒரு பக்கம் எண்ணெய் ஒரு பக்கம் நெய் கூட ஊத்திக்கலாம். நம்ம எண்ணெய் ஊத்துறேன். இந்த பக்கமும் ஊத்திக்கலாம். எண்ணெய் ஊத்துனா சீக்கிரமா அது நல்லா ஃப்ரை ஆகும். பக்கம் திருப்பி போடுறேன். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா வறுக்கணும். இந்த கோதுமை மாவும் சோயா மாவும் சேர்ந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்டா இருக்கும்.
குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இதை. இப்போ ஆயிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன்னா. இப்போ இந்த முக்கோண சப்பாத்தி ரெடி ஆயிருக்கு. இந்த சப்பாத்தி சோயா மாவு கோதுமை மாவு ரெண்டும் கலந்து சேர்ந்ததுனால இது வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்டாகவும் ஹெல்தி ஃபுட்டாகவும் குழந்தைங்களுக்கு நம்ம எப்பயாவது தயாரித்து கொடுக்கலாம். இன்னொரு நிகழ்ச்சியில நான் வேற ஒரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது சாந்தி.